அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நமக்கு நாளை வந்திருக்கக்கூடிய அற்புதமான 369 மேனிஃபெஸ்டேஷன் டே. என்னடா இது, இந்த ஜூன் மாதத்தில் தான் ஏற்கனவே ஒரு தடவை 369 சொன்னோமே, இப்போ திருப்பி சொல்கிறோமே, நிறைய பேருக்கு ஆச்சரியம் உண்டாகலாம். நாளைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு நாள், அதாவது 30/6/2025. தேதி நமக்கு 3ஆக இருக்குது, மாதம் 6ன்னு வந்திருக்கு, 2025 அதோட கூட்டு எண் 9. அப்படி 369 மேனிஃபெஸ்டேஷன் டே நாளைக்கு நமக்கு அமைஞ்சிருக்கு. அதுவும் இந்த மாதத்துலேயே நமக்கு 2வது முறை நமக்கு இப்படி அமைஞ்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப கூடுதலான ஒரு கிஃப்ட்டுங்க. ஏன்னா கடவுள் நமக்கு இது மாதிரியான நல்ல நல்ல வாய்ப்புகள் நம்ம கண்ணில் காமிச்சிக்கிட்டே இருப்பார். இந்த பிரபஞ்சத்தோடு நம்ம கனெக்ட் ஆகி நமக்கு என்ன விருப்பங்களோ, நமக்கு என்ன வேண்டுதலோ, அதை நம்ம கரெக்டாக நம்ம ஈஸியாக நம்ம கரெக்டாக கேட்குறப்ப நிச்சயமாக நம்முடைய எப்படிப்பட்ட வேண்டுதலும் நமக்கு நடக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அப்படி நாளைக்கு நம்ம செய்யக்கூடிய என்ன மெத்தட், எந்த மெத்தடை நம்ம கேட்குறப்ப நம்முடைய ஆசைகள் எல்லாம் நடக்குங்கிற ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம். இந்த பிரபஞ்சமானது எப்பயுமே சக்தி வாய்ந்த ஒரு விஷயத்தை நம்மக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்குங்க. ஏன்னா நம்ம எந்த ஒரு விஷயத்தை முழு மனசோடு இந்த யூனிவர்ஸ் கிட்ட கேட்குறோமோ, அந்த விருப்பங்களானது கண்டிப்பாக சீக்கிரமாக நடக்குங்கிற ஒரு நம்பிக்கை. நம்முடைய வாழ்க்கையில் சில எண்கள் நம்ம கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு ஆட்டோ நம்பராக இருக்கலாம், ஒரு வண்டி நம்பராக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது டோக்கன் நம்பரு, இப்படி சின்ன சின்ன விஷயங்கள், அது சில எண்கள் நம்ம கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒவ்வொரு தேவதைகள், ஏஞ்சல்ஸ் இருந்துகிட்டே இருக்காங்க. அப்படி அந்த எண்களானது நம்ம கூட எதற்காக இப்படி தொடர்பு ஆகுது, எதற்காக சில நம்பரை நம்ம மாற்றி மாற்றி ரிப்பீட்டடாக பார்த்துக்கிட்டே இருக்கோன்னா, நமக்கு அந்த தேவதைகள் நமக்கு ஏதோ ஒரு மெசேஜ் சொல்ல வராங்க, நம்ம எடுக்கக்கூடிய முயற்சியில் நமக்கு வெற்றி கிடைக்க போகுது. அப்படி ஏதாச்சும் சம் மெசேஜஸ் நமக்கு இந்த ஏஞ்சல்ஸ் மூலமாக இந்த யூனிவர்ஸ் நமக்கு கனெக்ட் ஆகுது. அப்படி நமக்கு நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த 369 டே இருக்குது பார்த்தீங்களா, இது உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மேஜிக் டேன்னு சொல்லலாம். ஏன்னா எவ்வளவோ ஏஞ்சல் எண்கள் நம்முடைய சேனல் நம்ம போட்டுக்கிட்டே தான் இருக்கோம். அதில் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மேனிஃபெஸ்டேஷன் அந்த ஒரு நம்பர் தான் 369. இதுவரைக்கும் இந்த 369 செஞ்சுட்டு எங்களுக்கு நடக்கலை அப்படின்னு சொன்னவங்க யாருமே இருக்க முடியாது. ஒரு முறை 2 முறை அவங்களுக்கு இது மாதிரி ஃபெயிலியர் ஆகிருக்கலாம். ஆனால் நம்ம தொடர்ந்து கண்டினியூஸாக இந்த மெத்தடை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொன்றா அப்படி மேலே பிடிச்சி ஏறி போய்கிட்டே இருக்கலாங்க. இந்த யூனிவர்ஸ் ஆனது நமக்கு என்ன நம்ம கேட்குறோமோ அந்த விஷயத்தை கொடுக்கும். இதற்கு நம்ம நாளைக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளை காலையில் வரக்கூடிய 3 மணி, 6 மணி, 9 மணி இந்த ஒரு நேரத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். நிறைய பேருக்கு அதிகாலை எழுகின்ற பழக்கங்கள் இருக்கும். சப்போஸ் இதை நம்ம தாமதமாக தான் பார்த்தோம், இல்லாட்டி அதிகாலையில் எங்களுக்கு ஏந்திரிக்க முடியல அப்படிங்கிறவங்க நாளைக்கு மதியானம் வரக்கூடிய, அந்த மதியானத்துக்கு மேலே வரக்கூடிய 3 மணி, 6 மணி, 9 மணி இந்த ஒரு நேரத்தை எடுத்துக்கோங்க. இதில் உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன ஒரு விஷயம் நடக்கணுமோ அந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும், உதாரணத்துக்கு இப்போ நமக்கு நிறைய விஷயங்கள் மனசுக்குள்ள நிறைய ஆசைகள் இருக்கும். குடும்பத்தில் இப்போ ஒரு மேஜரான ஒரு பணப்பிரச்சனைகள் ஏதாவது தீர்க்கணும், இல்லாட்டி நம்ம குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகணும்னா, குழந்தைங்களுக்கு நம்ம கல்யாணம் நடந்து முடிஞ்சால் நீங்கள் எவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலைமையில் இருப்பீங்க. அப்படி கல்யாணம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சுங்கிற அந்த பாசிட்டிவான வார்த்தைகள், எதிர்மறையான வார்த்தைகள் எப்பயுமே இது மாதிரி யூனிவர்ஸ் கிட்ட கேட்குறப்ப நெகட்டிவான எந்த ஒரு வார்த்தையும் பேசக்கூடாது. எல்லாமே பாசிட்டிவாக, அதாவது பாசிட்டிவாக ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சு நீங்கள் அதில் ஒரு சக்ஸஸ் ஆகி அது சந்தோஷமாக இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மனநிலைமையோடு நீங்கள் அது மாதிரி எழுதுறீங்க. அப்படி காலையில் 3 முறை அதே வாக்கியத்தை எழுதுறீங்க. அதற்கப்புறமேட்டு திருப்பி 6 மணி போல் திருப்பி 6 முறை எழுதுகிறோம். திருப்பி ராத்திரி 9 முறை 9 மணிக்கு இதே மாதிரி எழுதுகிறோம். இப்படி காலையில் வரக்கூடிய 3, 6, 9 இந்த ஒரு நேரமும், மதியானத்துக்கு அப்புறம் வரக்கூடிய 3, 6, 9 மணி இந்த ஒரு நேரத்துலையுமே நம்ம நாளைக்கு ஒரே வார்த்தையை 3 முறை, 6 முறை, 9 முறை நீங்கள் இப்படி எழுதி மட்டும் பாருங்கள். நிச்சயமாக எப்படிப்பட்ட வேண்டுதலும் என்ன விஷயங்கள் கேட்குறீங்களோ அது கொஞ்சம் நாளைக்குள்ளேவா உங்களுக்கு சீக்கிரமாக அந்த ஒரு விஷயமானது நடக்க ஆரம்பிக்கும். சப்போஸ் இந்த பதிவு நாங்கள் தாமதாக பார்த்தோம், இல்லை நாங்கள் இந்த டைமை விட்டுட்டோம், வேறு பிஸி ஆகிட்டோம், இல்லை ஆஃபீஸ்க்கு போயிட்டோம், அப்படி ஏதாச்சும் ஒரு ரீசன் நமக்குள்ளே தெரியாமல் டக்கு நம்ம மறந்துடுவோம் பாருங்கள். அப்படி நாங்கள் விட்டுட்டோமா, அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் நீங்கள் மனசை போட்டு கஷ்டப்பட வேண்டாம்.
அதாவது காலையில் நீங்கள் எப்போ தூங்கி எழுந்திருக்கிறீங்களோ, நம்ம காலையில் நேரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த காலை நேரத்தில் நீங்கள் வந்து ஒரு 3 முறை எழுதுங்க. இல்லாட்டி அதே மாதிரி மதியானம் ஏதாவது நேரத்தில் நீங்கள் மதியானம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருப்போம் பார்த்தீங்களா, அப்போ ஒரு 6 முறை எழுதுங்க. அதே மாதிரி ராத்திரி நீங்கள் படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 9 முறை எழுதுங்க. ஆக மொத்தம் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த 369ல் இந்த டேயில் இது மாதிரியான சிம்பிளான ஒரு நம்ம இந்த யூனிவர்ஸ்க்கு மெசேஜ் நம்ம கன்வே பண்ணுறோம், அவ்வளோதான். அதற்கு இந்த 2-3 டெக்னிக் 2-3 டைமிங்ஸ் நமக்கு இருக்குது. அந்த டைமிங்ஸில் உங்களுக்கு எந்த டைமிங்ஸ் எப்படி உங்களுக்கு கரெக்டாக ஒத்து வருதோ அதற்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எழுதினாலே போதும். கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் நமக்கு நடத்தி கொடுக்கும். இதில் நிறைய பேர் இப்போ இதை வந்து நம்ம வீட்டில் வச்சு தான் எழுதணுமா, இப்போ நீங்கள் எங்கேயாவது வெளியில் போகலாம், இப்போ ஆஃபீஸ்லேயே ஒர்க் பண்ணுறவங்க இருக்கலாம், அப்போ அந்த நேரத்தில் கூட ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு ஒரே ஒரு A4 சைஸ் பேப்பர் மட்டும் எடுத்துக்கிட்டாலே போதும். அந்த பேப்பர் மேலே 369 போட்டு நம்ம ஒரு காலையில் ஒரு 3 முறை, மதியானம் போல் ஒரு 6 முறை, ராத்திரி போல் 9 முறை, இது மாதிரி எளிமையான முறையில் அந்த பேப்பர் மட்டும் நீங்கள் எழுதி முடித்ததுக்கப்புறமேட்டு அந்த பேப்பரை அப்படியே மடக்கி இன்றைக்கி, அதாவது நம்ம அந்த நாளைய தினத்தில் வந்து நீங்கள் அப்படியே எடுத்து நீங்கள் வச்சிடுறீங்க. ஒன்று சுவாமி ரூமில் வைக்கலாம், இல்லை ஹேண்ட்பேக்கில் வைக்கலாம், பீரோவில் வைக்கலாம், எங்கே வேணாலும் வைக்கலாம். அதற்கு அடுத்த நாள் இருக்குது பார்த்திங்களா, அதாவது 1ஆம் தேதி, நமக்கு ஜூலை மாதம் 1ஆம் தேதி வருது பார்த்திங்களா, அந்த நாளில் இந்த பேப்பரை சின்ன சின்ன பீசஸாக அப்படி கிழிச்சிட்டு, ஒன்று கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே மண் கண்டிப்பாக இருக்கும். தொட்டியில் செடி ஏதாச்சும் வச்சுருப்போம், இல்லாட்டி பெரிய அந்த மரங்கள் ஏதாச்சும் வச்சுருப்போம். அந்த இடத்துல, அந்த மண்பாங்கான இடத்துல மண்ணுக்குள்ளே புதைச்சி அந்த பேப்பரை மட்டும் போட்டுருங்க. அது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த பேப்பரானது மக்கி போயிருங்க. அதாவது யூனிவர்ஸ்க்கு நம்ம மெசேஜை நம்ம கன்வே பண்ணுறோன்னு அர்த்தம். இப்படி எளிமையான முறையில் இந்த 369 மேனிஃபெஸ்டேஷனை மட்டும் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த நாளில் நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். ஏன்னா எந்த ஒரு விஷயத்துக்குமே நம்பிக்கை மட்டும்தாங்க மூலதனம். இதெல்லாம் நமக்கு நடக்குமா நடக்காதா, இதிலெல்லாம் எங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை, சும்மா நாங்கள் எழுதி பார்க்குறோம் அப்படின்னு நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டால் அது கண்டிப்பாக நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. எவ்வளோ தடவை நீங்கள் அட்டன் பண்ணாலுமே நமக்கு அந்த 1% கூட அந்த நம்பிக்கை இல்லாமல் பண்ணவே கூடாது. 100% முழு நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயம் எனக்கு இந்த யூனிவர்ஸ் நமக்கு நடத்தி கொடுக்கும், கண்டிப்பாக எனக்கு நடக்கும், அந்த ஒரு பாசிட்டிவிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாசிட்டிவிட்டியே நமக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக அது உருவாக்கி கொடுக்கும். ஏன்னா இது மாதிரி நம்ம எழுதுகிறப்ப நம்மளுக்கூட அந்த விஷன்ஸு, நம்ம அந்த கோல்ஸ், இது எல்லாமே நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் அப்படியே பதிஞ்சு அந்த ஒரு விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அது வந்து ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும். இதனால தான் இது மாதிரியான மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் பண்ணுறப்ப நமக்கு இம்மீடியட் ரிசல்ட் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய சயின்டிஃபிக் ரிசர்ச் சொல்லுது. அதனால் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு நாளைக்கு முழு நம்பிக்கையோடு ஆத்மார்த்தமாக நீங்கள் உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் இந்த பிரபஞ்சத்திட்ட கேட்டு பாருங்கள். 100% நீங்கள் நினச்ச விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நடந்தே தீரும். இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அது கொடுத்தே தீருங்க. ஏன்னா இந்த ஒரு நம்பரும் இந்த ஒரு நாளுக்கும் அவ்வளோ ஒரு பவர் இருக்குது. அதனால் எக்காரணம் கொண்டும் இந்த ஒரு நாளை மட்டும் நீங்கள் தவற விடாதீங்க. நமக்கு இந்த மாதம் இது கிடச்சிருக்க இந்த ஒரு டேட்டு வந்து ரொம்ப ரொம்ப கடவுளுடைய பிளெஸ்ஸிங்ஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த பதிவுகளே சில விஷயங்கள் நம்ம கண்ணில் படும். அதனால் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை நாளை தினம் செஞ்சு பாருங்கள். நீங்கள் இது மாதிரி எழுதி முடித்ததுக்கப்புறமேட்டு பிரபஞ்சத்துக்கு நன்றி, தேங்க்யூ யூனிவர்ஸுங்கிற அந்த ஒரு வார்த்தை மட்டும் மனசில் நீங்கள் நினச்சிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் நிச்சயம் நடக்குங்க. இந்த பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் தேங்க்யூ யூனிவர்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை, இல்லாட்டி பிரபஞ்சத்துக்கு நன்றிங்கிற வார்த்தையை பதிவிடுங்க. நிச்சயம் பார்க்குற எல்லாருக்குமே இது வந்து ஒரு உந்துதலாக தூண்டுகோலாக இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நிறைய பேர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.